இன்றைக்கி இந்த வீடியோவில் கீ செயினில் நேம் ரைட் பண்ணுற மெத்தட் 3 பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கீ செயின், பெர்மனன்ட் மார்க்கர், அப்புறம் ஸ்டென்சில், அப்புறம் என்கிரேவ் பண்ணுற அந்த டூல். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கீ செயினில் நேம் ரைட் பண்ணுற மெத்தட் 1, 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது அந்த ஸ்டென்சில், அந்த கீ செயின் மேலே ஸ்டென்சில் வச்சு நம்ம பெர்மனன்ட் மார்க்கரில் நேமை ரைட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச தேவையான நேமை அதில் ரைட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வேணால் எழுதிக்கலாம். அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, நம்ம அதை கொஞ்சம் விட்டு எதனா இருக்கும், அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சம் அழகாக மார்க்கர் வச்சு ஃபுல்லாக எழுதிக்கிற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி எழுதிக்கணும், கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த என்கிரேவ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த என்கிரேவ் டூலை வச்சு நம்ம எழுதின அந்த மார்க்கர் மேலே என்கிரேவ் பண்ணணும். அது ஒரு 1 mm டெப்த் வரைக்கும் பண்ணால் தான் நம்ம அது மேலே கலர் கொடுக்கும்போது அது இன்டெப்த்தாக உள்ளே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த நேமில் நம்ம என்கிரேவ் டூல் வச்சு ஒரு 1 mmக்கு டெப்த்தாக கட் கொடுத்துக்கலாம். இது மேலே பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது தொடச்சிட்டு பண்ணாலே தான் எவ்வளோ டெப்த்து போயிருக்குன்றது தெரியும். இந்த என்கிரேவ் டூலில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலும் இருக்குது, இது பேட்ரி டைப். இது அதை வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த நம்ம என்கிரேவ் பண்ண அந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கரோட கலர் வச்சு, இப்போ அந்த மார்க்கர் வச்சு அந்த ஸ்பேஸில் அந்த நம்ம என்கிரேவ் பண்ண அந்த ஸ்பேஸில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை அடித்து விட்டிங்கன்னா அது நம்ம கைப்பட்டாலும் அழியாத அளவுக்கு இருக்கும். இது சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு இது. தேங்க்யூ.